திரும்ப ஊருக்கே வந்துடுவா. தனது சொந்த நாடு, ஊர், மண், மக்கள் என அனைத்தையும் விட்டு தன் குடும்பத்தின் வறுமையை போக்க வெளிநாடு சென்று தனது கைகளில் இருந்த அனைத்தையும் இழந்து பயத்தில் கதறும் இளைஞனின் கதறல் இது. ஹலோ அம்மா, அம்மா நான் பாலா பேசுறேம்மா. என் போனை அது யாரும் இங்க குடிக்கிட்டு போயிட்டாங்கம்மா. நீங்க வந்த உடனே எனக்கு இப்படி ஆயிடுச்சுமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா. தனியா தனியா எப்படி இனிமேல் யாருங்க என்ன பாத்துக்க போறேன்னு தெரியல. ஏதோ ஒரு தைரியத்துல வந்துட்டமா, ஏதோ தைரியத்துல வந்துட்டேன். நானே திரும்ப ஊருக்கே வந்துடுவா. தம்பி தம்பி எவ்வளவு பேசுறீங்க? ஒரு நிமிஷம் தெரியாது. இந்த இடம் என்ன போன் புடிச்சு போயிட்டாங்க. சாமாட்டு பேசுறேன். அம்மா சொல்ற விஷயம் பாஸ்ல பேசுறேன். அவங்க சொல்றதை கேட்டவங்க அப்படியே டைம் வாங்கிட்டு முடியுமா? அம்மா அப்பாவும் இப்படிதானே கஷ்டப்பட்டு இருப்பாரு. எனக்கு இப்பதாம்மா புரியுது. அப்பா வீட்டுக்கு வராம வெளியூர்ல போய் ஜாலியா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதாம்மா புரியுது. குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கு. கஷ்டமா இருக்கும்னு அப்பாட்ட சொல்லுமா. நானும் அப்பா மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் திரும்ப வருவேன். நீ சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுதுமா. நீ கவலைப்படாத. நீ அப்பாவையும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்க. இந்த வார்த்தையோட நான் தைரியமா என் பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேம்மா. நீங்க பத்திரமா இருங்க. நான் வைக்கிறேம்மா.